எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் கறி எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச சிக்கன் கறி என்ன மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத இதில் நான் காட்ட போகிறேன். பொதுவாகவே என்னுடைய மகள்கள் 2 பேருமே காரம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த சிக்கன் குழம்பை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ காரமாக இருந்தாலும் அது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல மசாலா வறுத்து ரெடி பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் கிரேவி பண்ணணும். ஸோ இப்போ அந்த மசாலாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம். ஜீரகம், தனியா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். முதல்ல ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாமே போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதோடு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா விதை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து ஓரளவுக்கு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். அதோடு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் வாணலியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த வெட்டி வச்சுருக்க தேங்காயை போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா வறுங்க. அதோடு வறுக்கும்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு, ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தேங்காய் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா அதை வறுத்துட்டு ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த அந்த மசாலாவோடு சேர்த்து இதை அரைக்க போகிறோம். ரொம்ப நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக குறகுறப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இந்த மாதிரி மசாலாவை நல்லா வறுத்து ஆற வச்சுட்டு அதோட தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 50 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. அதில் இப்போ ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்து வறுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் அளவுக்கு பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி பொடிசாக வெட்டி வச்சுக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதில் பாதி அளவுக்கு தக்காளி இருந்தால் போதும். அதோட 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதுக்கெல்லாம் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதோட வெட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். அதோட 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பொதுவாக வெங்காயத்தை வதக்கும்போது உப்பு சேர்த்து வதக்கினோன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அது கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நம்ம சேர்க்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெட்டி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி அதோட லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அதை வேக விடுங்க. தக்காளியோட தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதை வதக்கும்போது நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சிடும். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு. இதோட நம்ம இப்போ மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறிட்டு அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் மசாலா பச்சை வாடை போகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம்.
இப்போ குழம்பு நல்லா கொதித்து திக்காகி வந்துட்டுருக்குது. இதோடு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறிடுங்க. கிளறி அப்படியே ஸ்லோ ஃபயரில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா இப்போ நல்லா குக் ஆகிருச்சு. இதோட வந்து இப்போ 1/2 கிலோ சிக்கன் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சிக்கன் வந்து மசாலாவோட நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதிக காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஞ்ச மிளகாய், இந்த மிளகாய் தூளோட அளவை நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக சிக்கன் வந்து அந்த கிரேவியில் வெந்து வரட்டும். ஓரளவுக்கு நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஏற்கனவே ஒரு 100 கிராம் தேங்காய் சொல்லியிருந்தேன். அந்த 100 கிராம் தேங்காயோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கலாம். அதை கடைசியில் இப்போ குழம்புல ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி சால்ட் செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு இருக்கா என்னன்றதை எல்லாம் செக் பண்ணிவிட்டு கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை, தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கிடுங்க. இப்போ எங்கள் வீட்டு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ருசியாக இருக்கும். இதோட வந்து நீங்கள் ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம், இட்லியோட, தோசையோட, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்தோடையுமே ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நாங்கள் வந்து தோசையோடு ட்ரை பண்ணோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறங்க. உங்களுக்கு உடனே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்னடக்கமும் தன்னொழுக்கமும் என்றும் ஒருவனை உயர்த்தும். நன்றி.